ஈசிஆர் வழக்கில் கைதான முக்கிய குற்றவாளி அதிமுகவை சேர்ந்தவர் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுகவினர் செய்த குற்றங்கள் அனைத்தையும் திமுக மீது போடுவதாக குற்றம் சாட்டினார். நடைபெற்ற ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புபடுத்தி எடப்பாடி அவர் ஒரு முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்தவர், நீண்ட நாட்களாக சட்டமன்றத்திலே இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருவர் எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு பேச வேண்டும் என்பதை மறந்துவிட்டு, மனசாட்சி அடகு வைத்துவிட்டு பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடி போட்ட கார் அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மெயின் அக்யூஸ்ட் சந்துரு அதிமுகவை சார்ந்தவர். அவருடைய கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அதிமுகவை சார்ந்தவர்கள் செய்கிற ஒவ்வொரு குற்றத்தையும் திமுக மீது எடப்பாடி பழனி போட்டு கொண்டிருக்கிறார்.